இது சந்திரனுடைய ஸ்தலம் அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்கு. சந்திரன் எங்க இருக்கும்? சந்திரன்னா தண்ணி. தண்ணி எப்பவுமே பள்ளமான பகுதியில தான் இருக்கும் சந்திரன். அது உண்மையிலே சந்திரனுடைய ஸ்தலம் அப்படின்றதுக்கு ப்ரூஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோயிலே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பெருமாளே வந்து பார்த்தீங்கன்னா பள்ளத்தில் தான் இருக்காரு அப்படின்னு ஒரு நிகழ்வு அதில் இருக்கா? இருக்கு. ஓகேங்களா? அதனால தான் அந்த ஸ்தலமே வந்து பள்ளத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் சுற்றி பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க, நீங்கள் உண்டி போடுற இடம், தேங்காய் உடைக்கிற இடம்லாம் மேடாக இருக்கும். ஆனால் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளமாக இருக்கும். நீங்கள் கோயிலில் இந்த சுற்றுப்பிரகாரமெல்லாம் சுற்றி வருவீங்க, அதெல்லாமே பள்ளமான பகுதி. இந்த மேலே பார்த்தீங்கன்னா தான், மேலே படிக்கட்டு ஏறி தான் மேலே வருவீங்க. ஓகேங்களா? நீங்கள் மேலே ஏற ஏற தான் உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டு அதெல்லாமே வந்துடும். ஓகேங்களா? நீங்கள் மேலே ஏறி தான் வருவீங்க. அப்போ கோயில் எங்கே இருக்குது? பள்ளத்தில் இருக்குது. பள்ளமாக இருக்கக்கூடிய பகுதியில் தான் தண்ணி இருக்கும் அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்குது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா திருப்பதிக்கு அந்தளவுக்கு பெருமையான ஒரு நிகழ்வு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். திருப்பதி பெருமாள் நின்ற பெருமாளாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னு. நின்ற பெருமாள் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன்னு சொல்லுவோம். அது எந்த ஸ்தலம்னா சந்திரனுடைய ஸ்தலம் அப்படின்றதுக்கே நம்ம ஜாதகத்தில் நிறைய ப்ரூஃப் இருக்குது. ஓகேங்களா? அதனால் கோயிலை சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாவே அதுக்கும் அந்த கிரகத்துக்கும் அந்த நட்சத்திரத்துக்குமே சம்பந்தம் வரும் அப்படின்னு ஒரு நிகழ்வு தான் முக்கியமான விஷயம். சார், அதே போல் இப்போது நம்ம வீட்டில் வாஸ்து சரியில்லை அப்படின்னா ஒரு சிலர் வந்து எந்திரங்களை வந்து கொண்டு வந்து வச்சு அது சரியாயிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதே போல் நிறைய தானியங்கள் வந்து பூஜை செய்து ஹோமங்கள் செய்து அதை வீட்டு வாசப்படியில் கட்டுறது, இந்த மாதிரியான வழக்கங்களும் இருக்குது. இது வைக்கிறது பேரில் இந்த வீட்டில் இருக்கிற அமைப்பு வந்து மாறி இருக்குது அப்படின்னாலும் இந்த வாஸ்து ரீதியான விஷயங்கள் அது குறைக்க முயற்சி செய்யும். அதனுடைய